பக்கவாதத்துக்கு எனக்கிட்ட சிகிச்சை எடுக்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்தில மட்டும் ஒரு 7 பேரு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, "சார் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு, நீங்க என்ன பயிற்சி என்னைய செய்ய சொல்லி எனக்கு வீடியோ குடுத்தீங்களோ, அதுபடி பார்த்து அந்த பயிற்சிகளையும் நான் சரியா முறைப்படி ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் பைக் ஓட்டுறேன். இப்போ நான் அள்ளி சாப்பிட்றேன். அதே மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா நடக்கிறேன். கைய நல்லா மேல தூக்குறேன். கையில வேலை பார்க்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லா மாறிருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில பேரு டிராக்டர் நான் ஓட்டுறேன் சார் அப்படின்றாங்க. ஸோ, அ பார்த்தீங்கன்னா, அவங்க நாங்க ஏற்கனவே சில நல்ல உள்ளங்கள் கொண்ட பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க சரியான பிறகு பார்த்தீங்கன்னா, வீடியோ எனக்கு குடுத்துருக்காங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு தான், இப்போ இவங்கலாம் சரியானாங்க எனக்கிட்ட. ஆனா, இவங்க ஃபோன் அடிச்சு ரொம்ப நன்றி சார் எல்லாம் சொல்றாங்க. ஆனா, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்றீங்கல்ல, அத எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் தயக்கம். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஒரு ஐயா எனக்கிட்ட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாரு. அவரு 2 வீலர் ஓட்டுறாரு. நான் கேட்டிருந்தேன். எனக்கு அந்த 2 வீலர் ஓட்டுறத எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க சார் அப்புட்னேன். உடனே அந்த வீடியோ எனக்கு எடுத்து போட்டாங்க. அதப்போ நம்ம எ பக்கவாதம்ன்றது பார்த்துக்கங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சனை. அதிலிருந்து நம்ம மீண்டு வெளியில வர்றோம் அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்கு இத தெரியப்படுத்துங்க. அதுலயும் கொஞ்சம் ஆர்வம் காமிங்க. நீங்க சரியாகிறதோட நின்றாதீங்க. ஏன்னா, உங்கள பார்த்து தான் அடுத்தவங்க வருவாங்க. சில பேர் எங்ககிட்ட நெறைய வீடியோ குடுத்துருக்காங்க சரியான பிறகு. நாங்க அவங்கள சில விஷயங்களுக்காக நாங்க அப்லோட் பண்றதில்ல. ஏன்னா, ஒண்ணு கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பாங்க. வயசுல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதனால சில பொதுநலம் கருதி வெளியிடுறதில்ல. மற்றபடி வயதானவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உங்களுக்கெல்லாம் என்ன இது மாரி நீங்க நல்லாயிட்டீங்கன்னா ஒரு வீடியோ குடுங்க. கண்டிப்பா அத மற்றவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா, இந்த பக்கவாத சிகிச்சையில பார்த்தீங்கன்னா, நம்ம இளையான்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக்கில் அளிக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறை முற்றிலும் மாறுபட்டது. சிகிச்சைக்கு வந்த எல்லாருக்குமே தெரியும். நீங்க எங்கேயுமே இது மாரி சிகிச்சை எடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரே நாள்லயே இந்த பக்கவாதத்தினால என்னென்ன தடைகள் இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுடைய மூட்டு பாதிச்சிருக்கு? எந்த அளவுக்கு உங்க தசை இறுக்கமா இருக்கு? உங்களால கை சுத்தமா வேலை செய்ய முடியாத நிலைமையில வருவீங்க. நடக்கவே ஒரு ஸ்டெப்பு வைக்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து தான் இதில தூக்கி வச்சோம். அதே பேஷண்ட் அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரா ஏறி உட்கார்ந்துட்டார் டேபிள்ல. இப்போ நல்லா நடக்கிறாரு. ஸோ அவரா பாத்ரூம் போற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ இது மாரிலாம் ஒருத்தர்லாம் சார் என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்த மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நானா கிளீன் பண்ணிக்கிட்டு வெளியில வந்தேன் சார். அதுவும் 1 1/2 வருஷத்துக்கு பிறகு என் மனைவி டாய்லெட்டுக்குள்ள வரல. நானா எல்லாத்தையும் பண்ணிட்டு, என் கையால என்னால வேலை செய்ய முடியுது. என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ என்னால பண்ண முடியுதுன்னு அந்த ஐயா அவருடைய சந்தோஷத்த வெளிப்படுத்தினாரு. ஆனா அவரு வீடியோ குடுத்தாரு. அவரோட வீடியோ போட்டிருக்கான். ஆனா இந்த ரெஸ்ட் ரூம் பிரச்சனை சரியாயிடுச்சுன்றத போடல. அவர் நான் நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அத நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் YouTubeல. ஸோ இது மாரி நீங்க சரியாகிறதோட நின்றாதீங்க. மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அ ஏன்னா, இந்த பக்கவாத சிகிச்சை நமக்கு இது மாரி ஒரு சரியான தீர்வு நமக்கு இந்த பக்கவாதத்துக்கு கிடைச்சிராதா? நாமளும் சரியாயிற மாட்டோமான்னு ஏக்கத்துல, வலி தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அருமையா சரியாகும். ஆனா, இங்க போனா சரியாகுமா? எங்க போனா சரியாகுன்றது தெரியாம அவங்க தவிக்கிறாங்க. அதனால சரியானவங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. அதே மாரி குறைகள் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. அத எப்படி நிவர்த்தி பண்ண முடியுமான்னு நாங்க பார்க்குறோம். அதே மாரி சில பேர் என்ன பண்றீங்கன்னா, சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். நான் ஒரே ஒரு சிகிச்சை குடுக்குறேன். நீங்க 45 நாளு பயிற்சி பண்ணிட்டு எனக்கு பேசுங்க அப்படின்னா, அடுத்த நாளே போய் பேசுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 45 நாளாவது பயிற்சி எடுங்க. பயிற்சின்றது நீங்க எடுத்து தான் ஆகணும்.
ஆனால் அது முறைப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு உள்ள இறுக்கத்தையெல்லாம் சரி பண்ணி அருமையாக செஞ்சு நாங்கள் பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். அந்த பயிற்சிகளை முறையாக சில பேர் தொட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காலை தூக்கி இப்படி பண்ணுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நாங்கள் என்ன முறைப்படி செய்ய சொல்கிறோமோ அதை முறைப்படி செய்யுங்க. இன்னொருத்தவங்க செஞ்சு விட்டால் தான் உங்களுக்கு சரியாகும்னு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தா இன்னொரு வேற யாராவது வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. இல்லைன்னா பிசியோதெரபி மருத்துவரை கூப்பிட்டு பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களால் முடியாத போட்டு ரொம்ப இறுக்கி கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது, அதே மாதிரி வந்து செவத்தை ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கிறது, தம்பிள்ஸ் வச்சு வெயிட் வச்சு கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, பந்து வச்சு இப்படியே அமுக்கிறது. ஏன்னா சில பேர் ஸ்பாஸ்டிசிட்டிக்கு வந்து இப்போ வந்து ஃப்ளெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் மட்டும் வர்றவங்க பந்தையே அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்பக்கம் ஃப்ளெக்ஷன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகும், எக்ஸ்டென்ஷன் வரவே வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாலை வச்சு அமுக்கிக்கிட்டே எக்ஸ்டென்ஷன் வர விடாமல் அவங்க இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ரிஸ்ட்டுக்கு மூவ்மெண்ட்டும் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே பக்கவாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு சிகிச்சை மையம்னா நம்ம ஏகே பிசியோதெரபி கிளினிக் தான். உங்களை வந்து எல்லாரும் அளிக்கக்கூடிய சிகிச்சை என்ன அப்படின்னா, பிசியோதெரப்பியில் உங்களை ஓரளவுக்கு நிற்க வச்சு நடக்க வச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியாததையும் வந்து செஞ்சு தரக்கூடிய சிகிச்சை மையமாக நம்ம மையம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அனுபவிச்சவங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறத டென்ஷன் இல்லாமல் செய்யுங்க, அதுவே உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி நாங்கள் பக்கவாதத்தை பக்கவாதமாக மட்டும் பார்ப்பதில்லை. அவங்களுக்கு இடுப்பில் கம்ப்ரெஷன் இருக்காதா, அது இடுப்பில் வலி இருக்கா, கழுத்தில் வலி இருக்கா, கையில் வந்து அவங்க கை ஏன் செயல்படலை, வலினாலே அவங்களால எதுவும் செய்ய முடியலையா, ஓவர் ஸ்பாஸ்டிக் இருக்கா, அந்த ஸ்பாஸ்டிக் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பக்கவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல நியூரோவில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்றது என்ன அப்படின்னா, தமிழில் சொல்லணும்னா கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புதுவேர்கள் போடும்னு சொல்லுவோம். அதாவது வந்து நமக்கு சரியாகணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்ம உடம்புல அலுப்புகள் இருந்தாலும் பயிற்சிகளை முறையாக தொடர்ந்து நாங்கள் சொல்கிறத தொடர்ந்து எடுக்க 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 என்ன ஆகும், உங்களுக்கு அது பழகி போய் உங்கள் மூளையில் வந்து அது செட் ஆயிரும் அந்த மூமெண்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து அதாவது பழக பழக என்ன ஆகும், எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண லேசாக வர்றது அதிகமாக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கெல்லாம் முழங்கால் வந்து ஒரு மூமெண்ட் கூட சரியாக பண்ண முடியாது, லாக் ஆயிரும். அவங்களுக்கெல்லாம் ஒரே நாள்லையே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அவங்கள முழங்கால் மூமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்த முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் ஒரே நாள்லையே நார்மல் முழங்கால் மூமெண்ட் வந்திருக்கு. இந்த முழங்காலை வந்து நம்ம திரும்ப பயிற்சி கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு 100 செய்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடையை யாராலையும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நடை வரும். அதே மாதிரி சில பேருக்கு முழங்கை வந்து எக்ஸசைஸே பண்ண முடியாது, ஒன்றும் மடக்குவாங்க நீட்ட முடியாது, இல்லை மடக்கவும் முடியாது நீட்ட முடியாது. இப்போ அது மாதிரி உள்ளவங்களாம் ஒரே நாளில் அவங்கள மடக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வச்சுருக்கோம். நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் சொன்னதை பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் ஒரு 60 90 இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் பிரெயினில் செட் ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி வந்துடும். இப்படி நம்ம பழக பழக வந்து நம்ம அந்த மற்றவங்களோட நம்ம பெஸ்ட்டாக மாறுறோம்ல, அதைத்தான் நம்ம நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? வந்து நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய செய்ய நம் பிரெயின் நரம்பு செல்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் முறையாக கடைப்பிடித்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எத்தனோ பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க, சார் நான் நல்லா இருக்கேன், நான் நிறையா சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அதே மாதிரி நிறையா அதாவது வித்தியாசமான சிகிச்சைகள்லாம் போய் பண்ணினேன், ஆயில் தடவுனேன், என்னென்னமோ சொல்லுவாங்க, மருந்து குடித்தேன்னு. ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்களும் வந்து நாங்கள் சொன்ன பயிற்சிகளை முறைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க. உங்களுக்காக என்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி. நன்றி.